அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிளிக் இன்ஃபோ தமிழ் யூடியூப் சேனல். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல வந்து அக்னி வீரர் வாயு அக்னி பாத் ஸ்கீம்ல வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரைல்ஸ் மூலியமா வந்து ஃபில் பண்றதுக்கான அந்த நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இன்வைட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃப்ரம் அன்மேரிட் இந்தியன் மேல் கிட்ட இருந்து கேட்டிருக்காங்க. அப்பியர் இந்த ரெக்ரூட்மெண்ட் ட்ரைல்ஸ்ல வந்து நீங்க அப்பியர் ஆகிறதுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் ஸ்போர்ட்ஸ் மேன்ல வந்து அக்னி வீரர் வாயு ஸ்போர்ட்ஸ் இன்டேக்ல தான் வந்து கேட்டிருக்காங்க. அக்னி பாத் ஸ்கீம்ல 13 பிப்ரவரியிலிருந்து 22 பிப்ரவரி வரை ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரைல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 11 மார்ச்ல இருந்து 13 மார்ச் வரைக்கும் இருக்கும். எங்க அப்படின்னா நியூ டெல்லியில. ஸோ இதுல இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து என்னென்ன ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 4 இயர்ஸ்க்கு இருக்கும். இந்த பீரியட் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் இருக்கும். ஒன்லி மெயில் கேண்டிடேட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அத்லெட்டிக்ஸ், ஹேண்ட்பால், பாஸ்கெட் பால், கபாடி, பாக்ஸிங், கிரிக்கெட், வாலிபால், ஃபுட்பால், ஜிம்னாஸ்டிக், கோல்ஃப், வாட்டர் போலோன்னு சொல்லிட்டு இந்த ஸ்போர்ட்ஸ்ல உள்ளவங்கலாம் வந்து இதுக்கு எலிஜிபிள் டு அப்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ 13 பிப்ரவரியில இருந்து இந்த லிங்க்ல வந்து அதாவது அக்னிபாத் வாயு CDAC.in இதுல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா பார்த்து பார்த்தீங்கன்னா 21 வயசுக்குள்ள இருக்கணும். அதாவது கேண்டிடேட் வந்து 27 ஜூன் 2003 இருந்து 27 டிசம்பர் 2006 உங்களுடைய டேட்டா பர்த் இருக்கணும். ஸோ மேரிட் ஆயிடக்கூடாது. எஜுகேஷனல் பார்த்தீங்கன்னா 10th 12th அதுக்கப்புறம் 12th வந்து இங்கிலீஷ், பிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் இருக்கணும். 50% மார்க் வந்து இங்கிலீஷ்ல இருக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. அல்லது 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கணும் இன்ஜினியரிங்ல, அல்லது 2 இயர்ஸ் வெக்கேஷனல் கோர்ஸ் வித் நான் வெக்கேஷனல் சப்ஜெக்டான பிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து 50% மார்க்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதர் தன் சயின்ஸ் சப்ஜெக்ட், அதாவது சயின்ஸ் இல்லாதவங்க வந்து யாரு பார்த்தீங்கன்னா 10th 12th ஈக்குவலண்டான எக்ஸாமினேஷன்ல படிச்சிருக்கிறவங்க வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் டு அப்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷில் 50% மார்க் இருக்கணும். அல்லது 2 இயர்ஸ் வெக்கேஷனல் கோர்ஸ் எஜுகேஷன் போர்டில் வந்து சென்ட்ரல் ஸ்டேட் அல்லது மினிமம் 50% மார்க் அக்ரிகேட்டில் 50% மார்க் இங்கிலீஷில் வெக்கேஷனல் கோர்ஸில் இருக்கணும். இன்டர்மீடியட் மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் நாட் சப்ஜெக்ட் இந்த வெக்கேஷனல் கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை செக் பண்ணிங்க. ஸோ கேண்டிடேட் எலிஜிபிள் சயின்ஸ் சப்ஜெக்ட் எக்ஸாமினேஷன் 10th 12th 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் இன் இன்ஜினியரிங் அல்லது 2 இயர்ஸ் வெக்கேஷனல் கோர்ஸ் வித் நான் வெக்கேஷனல் சப்ஜெக்ட் ஆஃப் பிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் ஆல்சோ எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா exact aggregate percentage marks before decimal as written the mark sheet 10th 12th intermediate equivalentல வந்து உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து 49.99 இருந்துச்சுன்னா அதை வந்து 49 தான் கன்சிடர் பண்ணுவாங்க. 50 தான் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுடைய டெசிமல் பாயிண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறது நீங்க செக் பண்ணீங்க. ஸோ அதுதான் இங்கே கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் சீனியர் நேஷனல்ல இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். ஸோ அல்லது should have attained the minimum standard of 5th place in the junior national competition represented the state union territory senior national competition அல்லது ஆல் இந்தியா இன்டர் யூனிவர்சிட்டி காம்படிஷன் அல்லது சாய் கேலோ இந்தியா நேஷனல். ஸோ இதுல வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ டீம் ஈவெண்ட்ஸ் இண்டிவிஜுவல் should have represented இண்டிவிஜுவலான ஜூனியர் சீனியர் நேஷனல் காம்படிஷன் ரெஸ்பெக்டிவ் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் அல்லது ஆல் இந்தியா இன்டர் யூனிவர்சிட்டி அல்லது சாய் கேலோ இந்தியா நேஷனல்ல வந்து ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிக்கெட் டிசிப்ளினுக்கு மட்டும் கேண்டிடேட் ஹூ ஹவ் பிளேட் ஆல் இந்தியா இன்டர் யூனிவர்சிட்டி அல்லது BCCI டிராஃபிக்ஸ் அல்லது U19 U23 ராஞ்சி டிராஃபி, டுலிப் டிராஃபி, டெதர் டிராஃபி அல்லது ஹையர் பார்ட்டிசிபேஷன் ஆர் ஒன்லி எலிஜிபிள் டு அப்ளை. கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் மட்டும் அப்ளை பண்ண போறீங்கன்னா இந்த டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த நோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை ஃபெடரேஷன் அசோசியேஷன் அப்ரூவ்ட் பை இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் அல்லது கேலோ இந்தியா நேஷனல் சாய் அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி அல்லது சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை யூனிவர்சிட்டி ஃபார் பார்ட்டிசிபேஷன் இன் இந்தியா ஆல் இந்தியா இன்டர் யூனிவர்சிட்டி காம்படிஷன் ஷால் பி ஒன்லி கன்சிடர். ஸோ இந்த கொடுத்துருக்கிற அந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்லாம் வந்து யார் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ மேண்டேட்டரி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 152.5 சென்டிமீட்டர் இருக்கணும். உங்களுடைய வெயிட்டும் ஹைட்டும் கரெக்டாக இருக்கணும். அடுத்து வந்து செஸ்ட் வந்து 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பென்ஸாக இருக்கணும். கிளியரான உங்களுடைய காது கேட்குற மாதிரி இருக்கணும் 6 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல. டென்டல் வந்து கிளியரா இருக்கணும். குட் அண்ட் கம்ஸ் செட் ஆஃப் டென்த், அதாவது பல்லுலாம் வரிசையா இருக்கணும் அப்படிங்கிறது. ஹெல்த்தி கம்ஸ் அண்ட் குட் செட் ஆஃப் டீத் அண்ட் மினிமம் 14 டென்டல் பாயிண்ட்ஸ்ல இருக்கணும். விஷன் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. கார்னியல் சர்ஜரி இது இருந்தது அப்படின்னா வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஜென்ரல் ஹெல்த் இருக்கு, ஜெண்டர் டெஸ்ட் இருக்கும். பாடி டேட்டோட வந்து உங்களுடைய டேட்டோ பெர்மனன்ட் பாடி டேட்டோவா இருந்தாலும் சரி அல்லது இன்சைடு எல்போ பாடி டேட்டோ எதா இருந்தாலும் அதுக்கான அந்த ரெக்யர்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. கைட்லைன்ஸ் என்னன்னா அப்படின்னா பெர்மனன்ட் பாடி டேட்டோ ஆர் நாட் பர்மிட்டட் வந்து கொடுக்கும்போது அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படியே இருந்தாலும் அதுல வந்து உங்களுடைய எல்போ அந்த ரிஸ்ட் இந்த பிளேஸ்ல இருந்தது அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கறதான் சொல்றாங்க. ஸோ இதையும் நீங்க பாத்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ், அதாவது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. அதாவது ஃபோட்டோ எடுக்கணும். அதாவது 1 month முன்னாடி அல்லது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு பாஸ்போர்ட் கலர் சைஸ் ஃபோட்டோ எடுக்கணும். ஃப்ரண்ட் லைட் பேக்ரவுண்டில் வித்தவுட் ஹெட் கியர் எக்ஸ்பெக்ட். இவங்களுக்கு இது வந்து சிக்கிஸ் உள்ளவங்க அங்கே தலையில் இது கட்டியிருப்பாங்களா அவங்கள தவிர இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மற்ற எல்லாருமே வந்து இந்த பிளாக் ஸ்லேட் ஒன்று வச்சு அதுக்கு கீழே வந்து நெஞ்சில் வச்சு பிளாக் ஸ்லேடு நெஞ்சில் வச்சு உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த், ஃபோட்டோ எப்போ எடுத்தது அப்படிங்கிறத எழுதி அதை வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். அதை வந்து ஃபோட்டோ எடுக்கணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அண்ட் 4 செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் மெட்ரிகுலேஷன் பாசிங் சர்டிஃபிகேட். இதில் வந்து டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அடுத்து 4 செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி ஆஃப் மெட்ரிகுலேஷன் மார்க் ஷீட்
இது வந்து 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸுக்கு. அடுத்து ஃபோட்டோ காப்பி இன்டர்மீடியட் 12th ஈக்குவலண்டான எக்ஸாம் பாஸ் பண்ணக்கான அந்த சர்டிஃபிகேட் மார்க் ஷீட் இது எல்லாமே ஃபோட்டோ காப்பி. ஸோ அல்லது ஒரிஜினல் ஃபோர் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ்னு சொல்லிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறது கேரக்டர் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் கொடுக்கணும். ஒரிஜினல் ஃபோர் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி என்சிசி ஏபிசி இது இருந்தது அப்படின்னா அதுவும் கொடுக்கணும். ஸோ அடுத்து கேண்டிடேட் சர்விங் டிஸ்சார்ஜ் இந்தியன் ஆர்மி நேவில இருந்து அதுக்கான சர்டிஃபிகேட். நோ ரிஸ்க் பேடி டாட்டோ அந்த சர்டிஃபிகேட் கம்பல்சரி கொடுக்கணும். நோ ரிஸ்க் சர்டிஃபிகேட் அப்படின்னா பேரண்ட்ஸ்ல இருந்து சைன் வாங்கணும். நீங்க 18 வயசுல இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த ட்ரையல்ஸுக்கு போறதுல இருந்து வரதுல இருந்து எல்லாமே உங்களுடைய பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த நோ ரிஸ்க் சர்டிஃபிகேட். அடுத்து பேடி டாட்டோல வந்து மெடிக்கல்ல வந்து சைன் வாங்கி அதுக்கான அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ கேண்டிடேட் ஷல் பிரிங் தி சைனடு நோ ரிஸ்க் சர்டிஃபிகேட் பாடி டாட்டோ சர்டிஃபிகேட் கன்சென்ட் அண்டர்டேக்கிங் ஃப்ரம் பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் மெடிக்கல் டெஸ்ட்ல வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ இந்த ட்ரையல் எங்க நடக்கும் அப்படின்னா தேஜஸ் கேம்ப் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் நியூ டெல்லி, லோக் கல்யாண் மெச் நியூ டெல்லியில் இங்கே தான் நடக்குது பிசிக்கல் ஃபிட்னஸ். நோ ரிஸ்க் சர்டிஃபிகேட் சைனட் பை கேண்டிடேட் கண்டர் சைனட் பேரண்ட் கார்டியன் இவங்க தான் வந்து சைன் பண்ணும். ஸோ அடுத்த கேண்டிடேட் பெர்மனன்ட் பாடி டாட்டோ மஸ்ட் பிரிங் 2 போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ சைஸ், அதாவது நம்ம போஸ்ட் கார்டு இருக்குல்ல அந்த சைஸ்ல இருக்கிற அந்த போட்டோ வந்து எடுக்கணும். அதாவது க்ளோஸ் அப்லையும் எடுக்கணும், டிஸ்டன்ட் வியூலையும் எடுக்கணும். அந்த டேட்டோ டீடைல்ஸ் எல்லாம் வந்து தெரியற மாதிரி. ஸோ கேண்டிடேட் 18 வயசுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னாங்கன்னா இவங்கள்ட்ட தான் வந்து அந்த பேரண்ட் கார்டியன்ட்ட வந்து சைன் வாங்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ அடுத்து ஸ்போர்ட்ஸ் கிட்ட கொண்டு போகணும். ஸோ நோ ரிஸ்க் சர்டிஃபிகேட் வந்து இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இதையும் படிச்சுட்டு இதில் தான் நீங்க வாங்கணும். பாடி டேட்டோக்கான அந்த சர்டிஃபிகேட் இதில் இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் மெடிக்கல் டெஸ்ட் இதுக்கான அந்த சர்டிஃபிகேட் வந்து இந்த டைப்ல இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 4 இயர்ஸ் இருக்கும். இந்த 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் பொறுத்து கண்டினியூவா வந்து ஏர்ஃபோர்ஸ்ல வந்து ஏர்மேனா ஒர்க் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ எம்ப்ளாயபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் அக்னி வீரர் வாய் ஸ்போர்ட்ஸ் வந்து மிலிட்ரி ட்ரைனிங் பேஸ்ல தான் இருக்கும். அடுத்து லீவு பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க. ஆனுவல் லீவா 30 நாள் இருக்கும். சிக் லீவு பேஸ்ட் ஆன் மெடிக்கல் லீவு எல்லாமே இருக்கும். ஸோ அடுத்து மெடிக்கல் அண்ட் சிஎஸ்டி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. பே அண்ட் அலோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30,000 பெர் ஃபிக்ஸ்டு இயர்லி மந்தா வந்து கொடுக்குறாங்க. இயர்லி இன்க்ரிமெண்ட் ஸ்போர்ட்ஸ் இந்த இதில் அக்னி வீரர் வாயு என்ரோல் நடந்த ஸ்கீம் வில் பி பெய்டு அக்னி வீரர் ஸ்போர்ட்ஸ் பேக்கேஜ் 30,000 பெர் மந்த் வித் ஃபிக்ஸ்டு இயர்லி இன்க்ரிமெண்டா கொடுக்குறாங்க. ரிஸ்க் அண்ட் ஹார்ட்ஷிப் அலோன்ஸ் இருக்கு. ட்ரெஸ் அண்ட் டிராவல் அலோன்ஸ் இருக்கு. பெர்க்ஸ் ரேஷன் இருக்கு. கிளாத்திங், அகாமடேஷன், லீவு, டிராவல் கன்செஷன் இது எல்லாமே வந்து இருக்கு. டெர்மினல் அண்ட் சேவாநிதி பேக்கேஜும் இதில் கொடுக்குறாங்க. மிலிட்ரியில் கொடுக்குற மாதிரி ஆர்மியில் கொடுக்குற மாதிரியே வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து எவ்வளவு, செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10.4 lakhs வரைக்கும் அப்ராக்சிமேட்லாம் வந்து இந்த சேவாநிதி வரும் அப்படிங்கிற சொல்றாங்க ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு அப்புறம். இன்சூரன்ஸ் அண்ட் டெத் டிசபிலிட்டி கன்செஷன் வந்து 48 லட்சம் வரைக்கும் சொல்றாங்க. டீடைல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இங்க இந்த வெப்சைட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அக்னிவீரர் ஸ்கில் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி என்கேஜ்மெண்ட் பீரியட்ல வந்து டீடைல்டு ஸ்கில் செட் சர்டிஃபிகேட் வில் ப்ரொவைட் த அக்னிவீரர் வைஸ் ஸ்போர்ட்ஸ் ஹைலைட்டிங் த ஸ்கில்ஸ் லெவல் காம்பிடன்சி அக்வயர்ட் பை த பர்சனல் டூரிங் த என்கேஜ்மெண்ட் பீரியட்ல உங்களுடைய அந்த ஸ்கில் சர்டிஃபிகேட் நாட் என்டைட்டில்டு இஎஸ்எம் ஸ்டேட்டஸ். ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ 11 மார்ச்ல வந்து நீங்க அசம்பிளி நம்பர் 2ல வந்து ஏர்மேன் செலக்ஷன்ல அவுட் சைட் எக்ஸிட் கேட்ல வந்து நீங்க நியூ டெல்லியில போகணும். அந்த டைம்லாம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க உங்களுக்கான அந்த அட்மிட் கார்டில். அஃபிஷியல் இமெயில் ஐடிக்கு வந்திருக்கும் அந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கு எங்க கண்டக்ட் பண்ண போறாங்க, எந்த டைம் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ். ஸோ செகண்ட் டே அதாவது 12th மார்ச்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிபிக் ட்ரையல்ஸ் அபோவ் மென்ஷன்ட் ஈவெண்ட்ஸ் யாரெல்லாம் அப்ளை பண்ணிருக்காங்க அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அப்புறம் பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும். அடுத்து தேர்ட் டே 13 மார்ச்ல வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிபிக் ட்ரையல்ஸ் வந்து நடக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்க. ஸோ 4th and 5th இது 2 நாள்ல வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரெக்கமெண்டட் கேண்டிடேட். ஸோ பிசிக்கல் ஃபிட்னஸ்ல பாஸ் பண்ணவங்க வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ செலக்ஷன் ப்ரொசீஜர் வெரிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டில என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து கொண்டு போற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டு, டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட், உங்களுடைய நோ ரிஸ்க் சர்டிஃபிகேட், பேடி டாட்டோ, உங்களுடைய எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எல்லாமே என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே வந்து கொண்டு போற மாதிரி இருக்கும். ஒரிஜினல் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு உங்கள்கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. செலக்ஷன் ட்ரையல்ஸ் வந்து கீழே தான் இப்படி இருக்கும். பிசிக்கல் ஃபிட்னஸ் அதாவது 1.6 கிலோமீட்டர் வந்து 7 மினிட்ஸ்ல வந்து ஓடுற மாதிரி இருக்கும். 10 புஷ்அப் இருக்கு, 10 சிட்டப் இருக்கு, 20 ஸ்குவாட்ஸ் இருக்கு. ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க எவ்வளவு டைம்ல நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்கில் ஒன்லி பிஎஃப்டி பாஸ் இவங்களுக்கு தான் வந்து இந்த இதெல்லாம் நடக்கும். ஸ்போர்ட்ஸ் ஸ்கில் ட்ரையல்ஸ் வில் பி கண்டக்டட் ஸ்போர்ட்ஸ் அப்ளைட் வென்யூ டிசைடட் பை த ஏஎஃப்எஸ்ஐபி டெல்லியில் வந்து அவங்க ஸ்போர்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கு. மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ல என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ மெடிக்கலி அன்ஃபிட்டா இருந்ததுன்னா ரீஅப்பீல் பண்ணலாம். அதுக்கான அந்த டீடைல்ஸ் 40 ரூபா வந்து பே பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து உங்களுடைய டிராவலிங்ஸ் எல்லாமே நீங்க தான் அரேஞ்ச், டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நீங்க தான் பார்த்துக்கணும். இதுக்கு எந்த வித அலோன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க.
பாசிங் இன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நாட் கேரண்டி எம்ப்ளாய்மெண்ட். மெடிக்கலில் பாஸ் பண்ணால் மட்டும் கேரண்டி கிடையாது. ரெக்வஸ்ட் சேஞ்ச் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சென்டர் மெடிக்கல் இது வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க கொடுக்குற டேட்டில் பிளேஸ்லாம் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய ஸ்கேன் டாக்குமெண்ட் வந்து ஜேபிஜி ஜேபேக் ஃபார்மேட்டில் வந்து முடிச்சு வச்சுக்கணும். 10th மெட்ரிகுலேஷன் பாசிங் சர்டிஃபிகேட் இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் 3 years டிப்ளமோ அந்த கோர்ஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 10 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ள வச்சுங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேட்லாம் வந்து மினிமம் மேக்ஸிமம் 5 சர்டிஃபிகேட் வரைக்கும் கேட்டிருக்காங்க. அதாவது அச்சீவ்மெண்ட் ஒன்லி பை ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் வேர் பப்ளிஷ் அட்வர்டைஸ்மெண்ட். கரண்ட் இன்டேக்ல வந்து மேக்ஸிமம் 5 சர்டிஃபிகேட் வரைக்கும் கேட்டிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெட் பேங்கிங் டெபிட் கார்டு இதில் வந்து பே பண்ணிக்கலாம். வேலிட் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் வேணும். ஸோ இதில் தான் வந்து உங்களுக்கு ஃபர்தர் கம்யூனிகேஷன் இருக்கு. ஆதார் நம்பர் வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணுறப்ப ஆதார் நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து என்டர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துங்க. கேண்டிடேட் வந்து ஏதாவது ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ்க்கு மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். கால் லெட்டர் சென்ட் பி கேண்டிடேட் கால்ட் என்ரோல்மெண்ட் ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு வரும். ஸோ ஃபார் என்கொயரி கான்டாக்ட் வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய கொயரிஸ் எதாக இருந்தாலும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைனில் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி கொயரிஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் டீட்டெயிலான நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் 13ஆம் தேதியிலிருந்து அக்னிவீரர் வாயு இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.